தலதா கண்காட்சியை முன்னிட்டு விசேட போக்குவரத்து நடவடிக்கைகள் இன்று முன்னெடுக்கப்படவுள்ளது. கண்டி நகருக்குள் யாத்திரைக்கு வருவோரை ஏற்றி செல்லும் வாகனங்கள் வருவதால் ஏற்படக்கூடிய போக்குவரத்து நெரிசலை குறைக்கும் வகையில் இன்று முதல் கண்டி நகருக்குள் நுழையும் வாகனங்கள் மட்டுப்படுத்தப்படும் என்று போலீசார் தெரிவித்தனர். யாத்திரிகர்களின் வாகனங்களுக்கு விசேட வாகன நிறுத்துமிடங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. மேலும் அந்த பகுதிகளில் இருந்து ஸ்ரீ தலதா மாளிகைக்கு பேருந்து சேவைகள் மூலம் போக்குவரத்து வசதிகள் வழங்கப்பட்டுள்ளன. ஸ்ரீ தலதா மாளிகை யாத்திரை பிறகு யாத்திரிகர்களை வாகன நிறுத்துமிடத்திற்கு திருப்பி அனுப்ப பொது போக்குவரத்து சேவை செயல்பட்டுள்ளதாக போலீஸ் அத்தியட்சகர் தயால் இலங்ககோன் தெரிவித்தார். ஏப்ரல் மாதம் 18ஆம் திகதி முதல் 27ஆம் திகதி வரை பொதுமக்களுக்கான விசேட தலதா கண்காட்சி நடைபெறவுள்ளது. அதன்படி ஏப்ரல் 18ஆம் திகதி பிற்பகல் 3 மணி முதல் மாலை 5:30 மணி வரையிலும், 19ஆம் திகதி முதல் 27ஆம் திகதி வரை நண்பகல் 12 மணி முதல் மாலை 5:30 மணி வரையிலும் தலதா கண்காட்சி நடைபெற உள்ளது. இதன் காரணமாக கண்டி ஸ்ரீ தலதா மாளிகை யாத்திரைக்கான பாதுகாப்பு ஏற்பாடுகள் மற்றும் போக்குவரத்து திட்டத்தை செயல்படுத்துவது குறித்து போலீசார் விசேட அவதானம் செலுத்தியுள்ளனர். மக்களை சோதனை செய்தல், போக்குவரத்து கட்டுப்பாடுகள், வீதி தடைகள் அமைத்தல் மற்றும் பாதுகாப்பு நடவடிக்கைகளுக்காக 10,000க்கும் மேற்பட்ட போலீஸ் அதிகாரிகள் கடமையில் ஈடுபடுத்தப்படவுள்ளனர். மக்களின் பாதுகாப்பு மற்றும் போக்குவரத்து கட்டுப்பாட்டிற்காக பணியில் ஈடுபடுத்தப்படவுள்ள போலீஸ் அதிகாரிகளுக்கு உதவ போலீஸ் விசேட அதிரடி அதிகாரிகள், போலீஸ் மோப்பனாய் பிரிவு, ராணுவம், கடற்படை மற்றும் விமானப்படை அதிகாரிகளும் பணியில் ஈடுபடுத்தப்படவுள்ளனர். ஸ்ரீ தலதா மாளிகைக்கு வருகை தரும் மக்கள் வெள்ளி நிற உடையை அணிய வேண்டும் என்றும், பாரிய பொருட்கள், கேமராக்கள், காணொலி உபகரணங்கள் மற்றும் பிற மின்னணு சாதனங்களை எடுத்து வருவதை தவிர்க்க வேண்டும் என்றும் போலீஸ் ஊடக பிரிவு கேட்டுக்கொண்டுள்ளது.